சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னிடம் சில விஷயங்களை சொல்லி உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கிறேன். நான் சொல்வதை கொஞ்ச நேரம் பொறுமையாக கேட்கிறாயா என் தங்கமே? என் அன்பு குழந்தையே, நீ உன் அன்புக்குரியவரை அளவுக்கு அதிகமாகவே நேசிக்கிறாய். அவருக்கு சகலமும் நீயாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அதனால்தான் உங்கள் இருவருக்குள்ளும் சிறு சிறு செல்ல சண்டைகள் வந்து விடுகிறது. அவர் எது செய்தாலும் உன்னிடம் அனுமதி கேட்டுவிட்டுத்தான் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன் அன்புக்குரியவரோ உன்னை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்று சிலவற்றை உன்னிடம் சொல்லாமலே செய்து விடுகிறார். அவர் நினைத்தது நீ மகிழ்வாய் என்று. என் செல்லமே, நீயோ அதற்கு மாறாக எதற்காக என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இதை செய்தீர்கள் என்று அவரிடம் கோபித்துக் கொள்கிறாய். என் மீது உங்களுக்கு மரியாதை இல்லை, என்னை நீங்கள் நேசிப்பது இவ்வளவுதானா என்றெல்லாம் பேசி அவரை காயப்படுத்தி விடுகிறாய். ஆனந்தமாக உன்னிடம் வந்த உன்னவர் செய்வதறியாது முழிக்கின்றார். என் குழந்தையே, உன்னவரின் மனநிலையையும் கொஞ்சம் புரிந்து கொள். அவர் உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில்தான் இது போன்ற விஷயங்களை செய்து விடுகிறார். அவரும் உன்னை எப்படியாவது திருப்தியாக வைத்திருக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு உனக்கு பிடித்ததையெல்லாம் செய்து வருகிறார். நீ அதையெல்லாம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஏன் இப்படி செய்கிறீர்கள், என்னை அலட்சியப்படுத்துகிறீர்கள், என் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை என்றெல்லாம் கேட்டு அவரை சங்கடப்படுத்தி விடுகிறாய். என் செல்லமே, இனிமேல் இந்த தவறை செய்யாதே. அவரை புரிந்து கொண்டு நடந்து கொள். உன் எதிர்பார்ப்பு என்ன என்பதை தெளிவாக சொல்லிவிட்டால் இந்த பிரச்சனையே வராது. உன்னவருக்கும் புரியவை. நீங்கள் செய்வது எனக்காகத்தான் என்று புரிகிறது. ஆனாலும் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செய்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருப்பேன் என்று உன் எதிர்பார்ப்பை சொல்லி அவருக்கு புரிய வைத்துவிடு. அவருக்கு நிச்சயம் புரியும். இருவரும் கலந்து பேசி ஒரு விஷயத்தை செய்யும் போது அது இருவருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும். தேவையில்லாத ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் வராது. நீ என்னை மதிக்கவில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையும் வராது. இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வீர்கள். என் அன்பு குழந்தையே, இனி இருவரும் உட்கார்ந்து எது செய்தாலும் பேசி முடிவெடுத்து விட்டு செய்யுங்கள். அப்போது மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். நீ நான் என்ற பேதம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். என் அன்பு குழந்தைகளுக்கு நான் சொன்னது புரிந்து விட்டதா? இனிமேல் எப்போதும் ஒற்றுமையாக இருங்கள். உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.